சார் வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிறைய பிரச்சார கூட்டங்களை ரத்து செய்துவிட்டு இன்றைக்கு மறுபடியும் ஆரம்பித்திருக்கிறார் விஜய். திருப்பூரில் பரப்புரை எப்படி பாக்குறீங்க? காலையில் ஒரு நண்பர் ஒருத்தர் ஈரோட்டில் இருக்கிறாரு, அருண் சொல்லிட்டு பேர். அவர் என்னங்க எங்கள் சைடு திருப்பூர் கோயம்புத்தூர் பக்கம்லாம் வராரு, எப்படி இருக்கும், போக்குவரத்து நெரிசல்லாம் எப்படி இருக்கும்? பொதுவாக எல்லாருமே கோயம்புத்தூர் நோக்கி வருவாங்க, ஈரோடு திருப்பூர் பக்கம் இருக்கவங்கலாம். மலையில கிளையில் போய் ஏதோ ரெஸ்ட் எடுக்கிறதோ இல்லை ஒரு ஒரு ஹோட்டலில் மேலே போய் தங்குறது அப்படின்ற மாதிரி லீவ் இருக்கும், பிள்ளைங்களெல்லாம் அழைச்சிட்டு போவோம். இந்த மாதிரி போகிற நேரத்தில் இவர் வராரு அப்படின்ற மாதிரி அந்த நண்பர் காலையில் நான் ஃபோன் பண்ணப்போ பயப்படுறாங்க ஜனங்க. பொதுவாக என்ன காரணம்னா அது அவருக்கு தெரியும், அவர் போகும்போது அந்த கூட்ட நெரிசல்லாம் எப்படி இருக்குது ஏதுன்னு. அதனால் இப்போ திருப்பூரில் சார் போகிறாங்க, எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். கன்னியாகுமரியில் மக்கள் அந்த பெரிய ஒரு ஆரவாரம் அதெல்லாம் இல்லை, ஒரு டீசெண்டான ஒரு க்ரௌடு ரெண்டாக போச்சு. திருப்பூர்லேயும் அந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி நான் பார்க்கிறேன். ஏன்னா இப்போ திமுக போலீஸ் இல்லை இது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். பட் அடிப்படையில் போலீஸ் ஒன்று தான், திமுக இருந்தாலும் சரி, எலெக்ஷன் கமிஷனோட இது இருந்தாலும் அங்கங்கே இருக்கக்கூடிய காவல்துறை. நம்ம எப்படி நடந்துக்கிறோன்ற அந்த போக்கு ரொம்ப முக்கியம். அதனால் பார்க்கணும், எதுவும் எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் நல்லபடியாக போகணும் அப்படின்றது நான் இயற்கையை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நான் இதை இப்படி தான் பார்க்குறேன். சமீப காலங்களில் விஜய் அவர்கள் பெரும்பாலும் பேச முடியறதில்ல, களத்தில் போய் முகத்தை காட்டிட்டு வர்றாரு. இந்த முகத்துக்கே ஓட்டுகள் அங்கே குவியுதா அல்லது வருதா, ஏதாவது பலன் கிடைக்குதா? இல்லைங்க, அதாவது அவர் அவரோட ரசிகர்களுக்கு காட்சி அளிக்கிறார். ரசிகர்களுக்கு விஜய் அவர்களே பிடிக்குது, ஆரவாரம். அது அவர் போய் முகத்தை பார்க்குறதுக்குன்னு காலையிலேயே கூட்டம் நிற்கிது. வேறு எந்த ஒரு அரசியல் தலைவருக்கோ இல்லை ஒரு ஆளுமைக்கோ இல்லாத அளவுக்கு கூட்டம் அவருக்கு சேருது. அதெல்லாம் நிதர்சனமான உண்மை. பட் சமீபத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸோட ஆசிரியர் பிரவீன் சாவ்லா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருப்பார். எலெக்ஷன்ஸ் ஆர் வின் நாட் இன் ரேலிஸ், எலெக்ஷன்ஸ் ஆர் வின் அட் த டோர் ஸ்டெப் ஆஃப் எவ்ரி ஓட்டர் அண்ட் அட் த பூத் லெவல் சொல்லியிருப்பார். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கூட்டம் பேரணி இதையெல்லாம் வைத்து ஜெயிக்கிறது கிடையாது. ஒவ்வொரு வீட்டுலேயும் அந்த வீட்டுக்குள்ளே போய் ஓட்டு வாங்குறது, இல்லை அந்த ஓட்டை வாக்கு வங்கிக்கு, அதாவது வாக்கு எங்கே போலிங் பூத் இருக்கோ வாக்குச்சாவடிக்கு கொண்டு சேர்க்கறதுல தான் வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இப்போது தேர்தல் பிரச்சாரத்துக்கு விஜய்க்கு கூட்டம் வருதுன்னா கூட்டம் வருது. பட் இது வாக்காக மாறுமா, ஓட்டு பெட்டிக்குள்ளே போய் விசில் சின்னம் போகுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. எனக்கு அந்த இடத்துல விஜய் அவர்கள் ரொம்ப பின்தங்கி இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, முதல்ல பிரச்சாரம். இப்போ பிரச்சாரமே இவர் முழு நேரமாக ஃபுல் டைமாக போய் பண்ணுறது கிடையாது, அது ஒரு பெரிய சிக்கல். இரண்டாவது தேர்தல் வாக்குறுதி. விஜய் அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி என்பது ஜனங்க கிட்ட போய் இப்போ ஒரு அளவுக்கு சேரலை. அப்படி அவர் என்ன பெருசாக சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தா, திமுக என்ன சொன்னதோ அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதிமுக என்ன சொல்லியிருக்கோ அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தலைநகரம் கொண்டு வருவேன், அதுக்கப்புறமா நுண்பொறியில் ஏற்றுவேன், அதுக்கப்புறம் ஒரு சில எல்லாமே ஆப்பில் கொண்டு வந்துடுவேன், நீங்கள் எல்லாமே ஆப்லேயே டவுன் பண்ணுவேன். இங்கே பிரச்சனை ஆப்பு டிஜிட்டல் வெர்ஷனும் அது கிடையாது. இங்கே பிரச்சனை லஞ்சம் வாங்காத அரசியல்வாதிகளோ இல்லை லஞ்சம் வாங்காத அதிகாரிகள் இருந்தால் தான் இந்த விஷயங்கள்லாம் சரி செய்யணும். அப்போ இதெல்லாம் இவர் சரி செய்யணும்னா முதல்ல இவர் களத்துக்கு ஃபுல் டைமாக வரணும். இவரே களத்துக்கு லேட்டாக வரப்போ இன்றைக்கி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி செக் பண்ண கூட சென்னையில் தான் இருந்து கிளம்பலை. இப்போ திருப்பூர் எங்கே இருக்குது, பக்கத்தில் தான். என்ன தான் தனி விமான நிலையத்தில் போகிறீங்க, உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு முன்னாள் நைட்டு போய் தங்கினா என்ன, திருப்பூரில் ஒரு நைட்டு தங்கினா என்ன கெட்டு போயிடும்? ஹோட்டல் வாசலில் ரசிகர்கள் குஞ்சிட்டாங்கன்னா சார், அதெல்லாம் ஹோட்டலில் நீங்கள் தங்குறது ஏன் சார் வெளியில் சொல்கிறீங்க? எல்லாமே நீங்கள் சொல்லிட்டு தான் வெளியில் போகிறீங்களா? யார் கூட போகிறீங்க, யார் கூட வரீங்க, எங்கே இருக்கிறீங்க, எல்லாமே சொல்லிட்டு தான் செய்கிறீங்களா? நைட்டு நடுராத்திரி தான் திருப்பூர் பிரச்சாரம் இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஏன் அதை நான் என்ன கேட்குறேன், நாளைக்கு தெரியுது இல்லை, நாளைக்கு அங்கே போகிறோம். முன்னாள் நைட்டே அந்த ஊருக்கு போய் தங்கினா என்ன? இல்லை வெடிகாலத்தில் கூட ஏஞ்சி போகிறது சிரமமாக இருக்குங்க. ஸ்பெஷல் ஃப்ளைட் எப்போ வேணால் போகலாம். சாயந்தரம் போயிட்டு கூட லைட்டாக ஏதோ ஒரு ஹோட்டலில், பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கிட்டு காலையில் அங்கேருந்து பிரச்சாரத்துக்கு போகலாம் இல்லையா? யார் என்ன கேட்க போகிறாங்க? இல்லை இது என்ன ஒரு பிரச்சனையாகுமா? இல்லை இவ்வளோ பெரிய விஜய் சாருக்கு திருப்பூரில் யாருன்னா வீட்டு போய் நான் தாங்க விஜய் வந்துக்கிறேன், நீ நைட் இங்கே தங்கிக்கிறேங்க, காலைல பிரச்சாரத்துக்கு போனால் யாருன்னா ரசிகர்கள் வேணான்னு போகிறாங்க. அப்போ எளிமையான ஒரு அரசியலோ அவர் பண்ணுறது எலீட் அரசியல். இந்த சொக்கா இருக்குது பாருங்கள், இது காலர் கசங்கக்கூடாது, அழுக்காகக்கூடாது, வேர்வை வரக்கூடாது. அந்த வேர்வை வரணும்னா சைக்கிள் ஓட்டுறாரு. சைக்கிள் ஓட்டுறதுன்றது ஒரு பயிற்சி. ஒரு சிலருக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அது ஒரு வாகனம்.
ஸ்டைலுக்கு பண்ணுறது, தமாஸ்க்கு பண்ணுறது, 4 பேர் பார்க்கறதுக்கு பண்ணுறது, ரீல்ஸ் எடுத்து போட்டு பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு அரசியல்வாதிக்கு அழகல்ல. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அப்போ சரி சைக்கிள் ஓட்டினீங்க, ஓட்டின்னு போக வேண்டியது தானே. சொந்த தொண்டனையே பார்த்து ஐயோ அம்மா அப்பான்னு அலரேஷன் திருப்பி ஓடி போய் பஸ்ஸுக்குள்ளே ஏறி பார்க்கறதுக்கு நல்லா வருது. இது ஒரு 50 வயசில் ஏதோ +2 பசங்க பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு 50 வயசு தாண்டிட்டோம், ஒரு அரசியல் ஆளுமே அரசியல்வாதி முதலமைச்சர் நாற்காலிக்கு ஆசைப்படுறேன்னா தரமான அரசியல் பண்ணும்ல. அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேறு போட்டு விட்றாங்க அந்த சைக்கிளில். ஐயோ அப்பா அப்படின்ற மாதிரி அலறின்னு ஓடுறாரு. சொந்த தொண்டர்களே பார்த்து அலறின்னு ஓடுறது நல்லா இருக்கா? இது ஒரு கட்சிக்கு அழகா? அப்போது ஒன்று அவர் இன்னும் நிறைய வரணும், நிறைய அந்த முகத்தை காட்டணும். ஏங்க 100 விழுக்காடு அவர் ரெகுலராக போயிட்டு வர ஆரம்பித்தார்னா இந்த தாக்கம் இருக்காது. 2 விஷயம் நடக்கும். ஒன்று, அவருக்கே இது பழக்கப்பட்டுரும், பாதி பிரச்சனை குறையும். 2வது, மக்களும் இதுக்கு பழக்கப்பட்டுருவாங்க. அப்போது அது என்னன்னா ஒரு இடத்துல வந்து வரும். விஜய் போகிறாரா? இல்லைங்க, அடிக்கடி வருவார் போவார். விஜய் அந்த ஹோட்டலில் சார் இல்லைங்க, அவர் ரெகுலராக இங்கே வந்து அந்த ஹோட்டலில் தான் சாப்பிடுவார். இல்லை விஜய் வந்து ஏர்போர்ட்டில் பார்த்தாங்க. இல்லை சார், இப்போ தனி விமானத்துலலாம் போகிறதில்ல, பொதுமக்களாக தான் போகிறாரு. திடீர்னு அங்கே கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் கூட்டம். இல்லை விஜய் வந்தார், போன மாதம் வந்தார், அப்போது இதே மாதிரி தான் அவர் மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து போயிருந்தாங்க இருக்கார். மக்கள்லாம் பார்ப்பார், கட்சிக்காரங்களை பார்ப்பார், ரெகுலராக இருக்கார். அப்படியே பேசுபொருளாக கம்மியாகிடும். இப்போது ஸ்டாலின் அவர்களுக்கோ இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ விட விஜய்க்கு வந்து கூட தான் கூட்டம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. என்ன காரணம்னா இவங்க படம் நடிகலை, இவங்க அரசியல்வாதிகள், அவரும் படம் நடிகிறார். அதனால் அந்த கூட்டம். ஆனால் அவர் அரசியல்வாதியாக மாறிட்டாருன்னா அந்த கூட்டம் வராது. அந்த கூட்டம் இல்லைன்னா வேறு எதுவுமே கிடையாது. வேறு என்ன இருக்குது விஜய்க்கு? பயங்கரமான மாவட்ட செயலர்கள் எல்லாமே வந்து போய் தொகுதியில் நின்னாங்கன்னா ஜெயிச்சிருவாங்களா? இல்லை அவரோட வாக்குறுதி, தேர்தல் பிரச்சார வாக்குறுதி எல்லாமே பயங்கரமாக இருக்குது, போய் மக்கள்கிட்ட சேர்ந்துச்சா? இல்லை எப்பவுமே இந்த சோஷியல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க, இல்லை சமூக நீதி, அதை எப்படி வச்சுக்கோங்க. திமுக காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் சமூக நீதின்னு வாங்க. சமூக நீதினா என்னென்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், கீழே இருக்கவங்களாம் நம்ம கைப்பிடிச்சி தூக்கி விடணுன்றது. பட் அதில் ஒரு லெவல் தாண்டும் போது, அது அதிகமாக போகும்போது என்ன ஆகுனா சிறுபான்மையினருக்கு, இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஒரு போக்கு. இந்த சைடு வந்து சோஷியல் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க பிஜேபியில். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா அதுக்கும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதில் வந்து இந்த இந்து மதத்தை நோக்கி போகிறது, மேல் சாதியினர்கள் அங்கே கட்டமைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் போகும். அதாவது ஏழை பாழைகள் இல்லாமல் கொஞ்சம் பணம் படைத்தவர்கள், அந்த மாதிரிலாம் அங்கே வந்து ஒரு கொள்கை. 2மே ஜாதிய கொள்கை தான் கடைசியில். இவங்க நம்மக்கிட்ட பேசும்போது பூசி மழுப்பி சொல்லுவாங்க. பட் சொல்கிறத தாண்டி அது கடைசியில் எங்கே போய் நிற்கிதுன்றது பார்க்கணும். அப்போது மனிதாபிமானம், ஒரு மதம், ஒரு இனம் அப்படின்றத தாண்டி மொழியால் வர்றதுன்னா அது சிறப்பு. எல்லாம் தமிழ் பேசுகிறாங்க, எல்லாம் இந்தியர்கள்லாம் எனக்கு அங்கே அந்த பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதை வந்து பெருசாக எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. இப்போ விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவர் விஜய் எது உள்ள அவர் ஃபிட் ஆகிறாருன்னு தெரியல. வெளிப்படையாக பேசுவோமே, கோயம்புத்தூர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல அதிமுக ஓட்டு போடுறாங்க. முதலியார் சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல திமுக ஓட்டு போடுறாங்க. தெலுங்கு பேசக்கூடியவர்கள் அதிகமாக வந்து திமுக ஓட்டு போடுறாங்க. அந்த பிராமின், அவங்க விஸ்வகர்மா, அந்த மாதிரி செட்டியார்கள், இவர்கள்லாம் அதிமுக ஓட்டு போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு பேசு பொருள் இருக்குங்க. இப்போ விஜய் அவர்களுக்கு எந்த சமுதாய மக்களோ இல்லை எந்த ஒரு குரூப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ அவர் சமூக நீதின்ற அந்த விஷயத்தில் அவர் கரெக்டாக அவருக்குன்னு ஒரு எடுத்துக்கலை. இன்னும் மேபி இந்த தேர்தலில் வரலாம், இதுக்கப்புறம் அது மாறும். அவருக்கு யார் அதிகமாக ஓட்டு போடுறாங்க, ஒருவேளை பட்டியலின மக்கள் ஓட்டு போடுறாங்களா, இல்லை பெரும்பாலும் இந்துக்கள் ஓட்டு போடுறாங்களா, இல்லை இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுறாங்களா, கிறிஸ்துவர்கள் ஓட்டு போடுறாங்க, அதெல்லாம் தேர்தலுக்கு பின்னாடி தெரியும். ஆனால் இன்றைக்கி தேதியில் ஒரு கன்ஃபார்ம்டாக இல்லை. திமுகவுக்கு வந்து தென் தமிழ்நாட்டில் வந்து தூத்துக்குடியிலலாம் வந்து நாடார் மக்கள் பெரும்பான்மையினர் வந்து அவங்க தான் அங்கே பெரும்பான்மை. அவங்க வந்து நிறைய நேரத்தில் திமுக ஓட்டு போடுறாங்கன்றது ஒரு இயல்பு. அப்போ வன்னியர்களை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்கன்றது ஒரு இயல்பு. பட்டியலின மக்கள் விசிகாக்கு ஓட்டு போடுறாங்கன்றது ஒரு இயல்பு. இந்த மாதிரி விஜய் எந்த இயல்பில் எந்த தன்மையில் இருக்காருன்னா தெரியாது. யார் அவரை ஏற்றுக்கிறாங்க, எந்த வயசு, கம்மி வயசில் இருக்கவங்க அதிகமாக ஏற்றுக்கிறாங்க, வயதானவர்கள் எப்படி பார்க்குறாங்க, தாய்மார்கள் எப்படி பார்க்குறாங்க, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாது. ஆனால் அந்த ஒரு கூட்டம் வர்றதை வச்சே ஒரு பேசுபொருள், விஜய் 2வது வருகிறார், விஜய் முதல்வர் வருகிறார், விஜய் முதல்வர் ஆகிறார்ன்ற மாதிரிலாம் இந்த பிம்பம்லாம் இன்னும் ஒரு 7-8 நாளில் அது தெரிஞ்சிடும். அதுக்கு இது பிம்பமா, அது உண்மையா இல்லை இது கட்டுக்கதைகளா அப்படின்றது நமக்கு 23ஆம் தேதி வாக்கு, 4ஆம் தேதி எண்ணும்போது அதெல்லாம் வெளியில் தெரிஞ்சுக்கணும். விஜய் மேலே இந்த ஜனநாயகன் லீக் ஆன கருத்து ஒரு சிம்பத்தி வந்திருக்குதா? இல்லை, எதுக்கு சிம்பத்தி வேணும்?
எனக்கு சிம்பத்தி. இப்போ கஷ்டப்பட்டு படம் நடிச்சாரு, அது தியேட்டர்ல வந்து அவ்வளவு பிரம்மாண்டமா வெளியாயிருக்கும், எல்லாம் புஷ்ன்னு போயிடுச்சு அப்படின்னு. சரி, நீங்க ஓகே, உங்க மேலேயே சந்தேகம் வருதா? நீங்க தான் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்றாங்க ஒரு சிலர், ஒரு சாரார் பேசுறாங்க ஊடகத்துல. எங்களுக்கு நம்ம விஜய் மீது தான் சந்தேகமா இருக்கு, அவங்க தான் பண்ணிரு. சார், இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனா யாருக்கு லாபம்? தயாரிப்பாளருக்கு. தயாரிப்பாளர், ரைட். ஒன்று, இந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னா யாருக்கு நஷ்டம்? அதே தயாரிப்பாளர், ரைட்டுங்களா? ஆனால் பண ரீதியாக, அரசியல் ரீதியாக இந்த படம் ரிலீஸ் ஆனால் யாருக்கு நல்லது? விஜய்க்கு. படம் ரிலீஸ் ஆகலைன்னா யாருக்கு கெட்டது? விஜய். அப்போ அவரோட ஆதாயத்துக்கு கூட அவர் பண்ணிருக்கலாம்ல. இல்ல, ரிலீஸ் ஆகுது பார்க்க முடியாதுல்ல, எல்லாம் கேஸ் போட்டுருவாங்க. இல்லைங்க, இப்போ வந்து அதில் வந்து காட்சிகள் எல்லாம் வந்து அரசியல்வாதிகளை அடிக்கிற மாதிரி, கடைசியாக என்ன கேட்குறாரு? தாவேக்காக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாருல, பிரச்சாரம் தானே. அப்போ ஒரு ஒரு விஷயத்தை வந்து லீக் பண்ணி ஓட்டு கேட்குறதுன்றது, ஓட்டு கேட்குறாரா இல்லையா? அந்த படத்தில் மாற்றம் வேணும் அப்படின்னு அவர் கையில் அவரே மை வச்சுக்கின்னு இப்படி பண்ணுறாரு. அப்படின்னா அர்த்தம் அவருக்கு இன்றைக்கி சின்னம் இருக்குது, அவருக்கு இன்றைக்கி கட்சி இருக்குது. அவர் இப்போ விஜய் இதை பண்ணாமல் அஜித் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அஜித் எந்த கட்சியும் சார்ந்தவர் கிடையாது, ஏதோ ஜனநாயகத்தில் எல்லாரும் ஓட்டு போடணும்னு கேட்குறாரு, ஒரு நல்ல சமுதாயம் இருக்கணும், நல்ல தேர்தல் மாற்றம் வரணும்னு கேட்குற மாதிரி இல்லை. பட் விஜய் கேட்குறாருன்னா அது அவர் கட்சிக்கு தான் கேட்குறது. விஜய் போய் திமுகக்கோ இல்லை விஜய் போய் அதிமுகக்கோ ஓட்டு கேட்க முடியாது. அப்போ இது வந்து பிளான் பண்ணி தான் யாரோ ரிலீஸ் பண்ணிருக்கு. இது விஜய் தான் பண்ணாரா, விஜய் சொல்லி பண்ணாரா, விஜய்க்காக பண்ணாங்களா, இல்லை விஜய்க்கு வேண்டப்பட்டவர்கள் பண்ணாங்களான்றதான் விசாரணை. ஆனால் எல்லா இடத்துலையும் அடிப்படை உண்மை விஜயோட நலனுக்காக செய்யப்படும். இப்போ நாளைக்கு அந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆகுங்க, ரிலீஸ் ஆனால் போய் பார்க்க போகிறாங்க ஜனங்க. ஓடிடி ரிலீஸ் பண்ணிக்கலாமா, ஏன் பண்ணலை? அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? படம் ரிலீஸ் தான் பண்ணணும்னா ஓடிடியில் பண்ணிக்கலாமே, ஏன் பண்ணலை? அப்போ தேர்தல் நேரத்தில் இப்படி வருதுன்னா அதில் எனக்கு சரிங்க, ஒரு பத்திரிகையாளராக நம்ம எல்லாத்தையும் சந்தேகப்படணும் இல்லையா? இப்போ அதில் கூட என்ன பண்ணிட்டாங்க, திமுக இதில் வேலை இருக்குன்னா, திமுகவுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எது சம்மந்தமோ எது மோசமாக இருக்கோ அதை தான் சொல்லுவோம். எது எடுத்தாலும் திமுக திமுக திமுகனா என்ன? இது படம் உங்களுது, ரிலீஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. இந்த படம் வந்து தடை பண்ணுற இடத்துல தேர்தல் இது சென்சார் போர்டு இருக்குது. இப்போ தேர்தல் ஆணையம், சென்சார் போர்டும் தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி அல்பத்தனமான விஷயம்லாம் அவங்க பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஒரு சார், அதாவது அந்த தேர்தல் ஆணையமோ சென்சார் போர்டோ வந்து பாஜகவோட சேர்ந்து வேணால் வேலைகள் பண்ணலாம், ஒரு சில தவறுகள் பண்ணலாம். பட் இந்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணுற அளவுக்குலாம் வந்து சென்சார் போர்டு வந்து அவ்வளவு மட்டும் இதுவரையிலும் ஆனதே கிடையாது. இதுவரையிலும் இந்த மாதிரி விஷயம் நடந்தது இல்லையே, சென்சார் போர்டுல இருந்து லீக் ஆச்சு. ஏன்னா எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க போட்டு கட்டிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அவங்களோட ரா மெட்டீரியலை. அப்போ அவங்களுக்கு அங்கே சோர்ஸே கிடையாது. சோர்ஸே இல்லாதவங்க எப்படிங்க அதை வந்து, இப்போ எங்கிட்ட கருப்பு பணம் இருக்குன்னா எங்கிட்ட கருப்பு பணம் இருக்கணும், கருப்பு பணமே இல்லாதவங்ககிட்ட இருக்குன்னா எப்படி? அந்த மாதிரி சென்சார் போர்ட்லேருந்து வெளியிடுறதுக்கு அங்கே என்ன முகாந்திரமோ இல்லை பொருளாவோ இல்லை அந்த படம் சுருளோ இல்லை படம் பென்ட்ரைவ்லையோ எதுவுமே அங்கே இல்லையே. அவங்கக்கிட்ட இல்லாததை எப்படி அவங்க ரிலீஸ் பண்ண முடியும்? என்கிட்ட ஒரு விஷயம் இல்லை, அதை எப்படி இப்போ நான் வந்து ஒரு சிறுத்தை வச்சுருக்கேன் அப்படின்னா, ஊருக்குள்ளே சிறுத்தை சுற்றுதுன்னா நான் வீட்டில் இருக்கிற சிறுத்தை என்கிட்ட இருக்கணும். சிறுத்தையே இல்லாதவங்க வந்து ஊர் சிறுத்தை தான் ஊரில் சுற்றுதுன்னா அது எப்படி? அது புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதே மாதிரி இப்போ இந்த சைடு வாங்க, இந்த நேரத்தில் இவர் எங்கேயும் போகிறது கிடையாது, தொகுதியாக என்ன அந்த படத்துக்கு ஒரு செலவு இருக்கும்? 400 கோடி 500 கோடி நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கிறது. அது அதிகமான சம்பளம், அந்த அதிகமான செலவுன்றது விஜய்க்கு கொடுக்குற காசு தான். அதுதான் அதிகமாக 50%, மோர் தென் 50%. அதான் சரி. என் அரசியலுக்காக என் படத்தை நான் 50% நான் லாஸ் ஏதோ ஒன்று நான் பார்த்துக்கிறேன், நான் ரிலீஸ் பண்ணிட்டு போகிறேன். எல்லா அரசியல் கட்சிகளும் 100 கோடி 200 கோடி 300 கோடி செலவு பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி நான் ஒரு 100 கோடியோ 200 கோடியோ என் படத்தையே நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் பிரச்சாரத்துக்கு. என்ன தப்பு? அப்படி கூட யோசிச்சிருக்கலாம்ல. நீங்கள் என்ன பர்மிஷன் கொடுக்குறது? இப்போ என் படம் ரிலீஸ் ஆகும் பாரு, ஒரு தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு, அதில் இருக்கிற காட்சிகள் பேசுகிறதுக்கு. தேட்டரில் எல்லோரும் போய் பார்க்க மாட்டாங்களா? திருட்டுத்தனமாக ஃப்ரீயாக வருதுன்னா எல்லோரும் பார்ப்பாங்கள்ல, எல்லா வீட்டுக்கும் போகுது இல்லையா? அப்படி கூட யோசிச்சிருக்கலாம் இல்லைங்களா? எல்லா செயல் பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும், ஒரு நல்லது இருக்கும், ஒன்று எதிரில் ஒரு விஷயம் தெரியும், அதற்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கும், அதுதான் என்னன்றது நமக்கு தெரியாது. இப்போ தந்தி தொலைக்காட்சியில் ஒரு வீடியோ கிளிப்பிங், நியூஸ் கிளிப்பிங் மாதிரி போட்டிருந்தாங்க. விஜய் வந்து மீண்டும் சினிமாவுக்கே, அதாவது ஜனநாயகன் இந்த விவகாரத்தில் தயாரிப்பாளருக்கு நஷ்டம், அப்புறம் சின்ன சில காரணங்களை வச்சு தயாரிப்பாளருக்கு ஈடுகட்ட மீண்டும் சினிமாவுக்கே போய் நடிக்க போறதா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கான வாய்ப்புகள் ஒரு அரசியல் கட்சி தலைவரா இத்தனை வாக்குறுதிகளையும் கொடுத்துட்டு இனியும் அப்படி போய் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது அவருக்கு எது தேவை, அவருக்கு எது நல்லது, அவருக்கு எது பிடிக்குது, 3 விஷயம். அவருக்கு எது தேவை அவர் முடிவு பண்ணுவார்.
அவருக்கு எது நல்லது, அது நல்லதோ கெட்டதோ அவருக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு எது தேவையோ அதுதான் பண்ணுவார். அவருக்கு படம் நடிக்கணும்னு திருப்பி போகணும்னு நினச்சிட்டாருன்னா போகிறாரு. ஏன்னா அவர் வந்து ஃபுல் டைம் பாலிட்டிஷியனாக இன்னும் மாறலை. முழு வாக்கு கொடுத்துட்டாரு. வாக்கு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? வாக்கு நான் கூட தான் கொடுக்கலாம். தேர்தல் வாக்குறுதி வரும்போது ஒவ்வொரு கட்சியும் தான் வாக்கு கொடுக்குது. எல்லாருக்கும் இடம் கொடுப்போம், வீடு கட்டி கொடுப்போம்னு சொன்னாங்க திராவிட கட்சிகள். பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. கலைஞர் காலத்தில் சொன்னாங்க, அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் சொன்னாங்க, ஐயா எடப்பாடி சொன்னாங்க, இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் சார் சொன்னார். எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்துட்டாங்களா? எல்லாருக்கும் வீடு வந்துடுச்சா? வாக்குறுதி தான் சார். சாத்தியமா அது? முதல்ல வாக்குறுதின்றது வேறங்க, செயலாக்கி அதை செஞ்சு காட்டுறதுன்றது வேற. இப்போ விஜய்க்கு வந்து அவர் வந்து நீங்கள் ஓட்டு போட்டு அவர் வந்து செய்யலைன்னா நீங்கள் கேட்கலாம். அவர் நான் இதை செய்கிறேன்னு சொல்லி ஓட்டே போடலைன்னா அவர் அதை செய்யணுன்றதெல்லாம் கிடையாது. அந்த வாக்குறுதி சரி அவர் என்ன சொல்லுவார்? இல்லை, மக்கள் பணிக்கு வந்துட்டேன்றத ஒரு வாக்குறுதி இல்லை. நான் எல்லாத்தையும் லக்ஸரியான லைஃப்பை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்கேன், சினிமாவே விட்டுட்டேன், உச்ச புகழே விட்டுட்டேன். நான் வந்து ஏன்னா ஒரு வருஷம் நடிகாது தான் சினிமா விட்டதா? டிசம்பர் வரலாம் ப்ரொடக்ஷன் இருந்துச்சு, செப்டம்பர் வரையிலும் ஒரு படம்னா ஷூட்டிங்கு தானே. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இவங்க காசையும் போட்டு இவங்களுக்கு அது லாபத்தில் வருது. இவங்க வெறும் நடிகர்கள் கிடையாது. பெரிய பெரிய நடிகர்லாம் வெறும் நடிகர்கள் கிடையாது. அந்த படத்தில் வர லாபத்துலேயும் அவங்களுக்கு பங்குதாரர்கள், ஓனர் மாதிரி தான் அவங்க. ஸோ அப்போ ஜனநாயகம் படம்ன்றது டிசம்பர் வரையிலும் வேலைகள் இருந்துச்சு. அப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 6 மாதம் தான் நீங்கள் வந்து சினிமா துறையிலேருந்து விட்டு வந்தது. எத்தனை மாதம்? 6 மாதம். சரி, மே மாதம் மேலே ஜூன், ஜூலை, ஏன்னா தேர்தலில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். திருப்பி அவர் ஆகஸ்ட், செப்டம்பர்லேயும் அட்லியோட நிகழ்ச்சிக்கு போகிறாரு. எதுக்கு போகிறாரு? கடைசி சீனில் இளம் பிடித்த இயக்குநர்களாக 3 பேரை வைக்கிறாரு. லோகேஷ் கனகராஜ், அதுக்கப்புறமா வந்து நெல்சனு, அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் மாதிரி கேள்வி. ஏன் ஒரிஜினலாக 3 பத்திரிகையாளர் கிடைக்கலையா? அது கூட செட்டிங் இருக்கணும். கஷ்டப்படாத கேள்வியை படத்தில் கூட கேட்கணும். யாரா? விஜய் சாருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவர் திருப்பி போகிறதுக்கு உண்டான சமிக்கைகள் தானே அவரே வெளிப்படுத்துகிறாரு. இதை தந்தி தொலைக்காட்சி கார்டு போடுறதுல எனக்கு ஆச்சரியமே இல்லை. அது வந்து முன்னாடி எல்லாருமே பேசுகிறாங்க. திருச்சி கிழக்கிலேயே அதிமுக வேட்பாளர் என்ன சொல்கிறாரு? ராஜசேகரன். அவர் நல்லா நடிப்பார், அவர் திருப்பி திரைத்துறைக்கே போனோம், அதனால் அவர் வந்து எந்த துறையிலேருந்து வந்தாரோ அந்த துறைக்கே அனுப்பிச்சிருங்கன்றாரு. அங்கே இனிக்கும் என்ன பிரச்சனை பண்ணுறாரு? இப்போ அவங்களாம் வந்து வரமாட்டாங்கப்பா, அவங்க பிரச்சனைக்கு நாங்கள் தான் லோக்கலில் இருக்கணுன்ற மாதிரி சொல்லுவார். அவர் திருப்பி மாட்டோம், அவர் துறைக்கு போயிடுவார். ஏன் அதிமுகவும் திமுகவும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. இப்போ டிடிவி தினகரன் வந்துட்டு அரசியல் விட்டு ஒதுங்க போகிறாரு அப்படின்ற மாதிரி எதனா பேச பொருள் இருக்கா? இல்லை அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸுக்கும் மனசு கஷ்டம் இருக்குது, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் இவர் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு அப்பா இனிமேல் நீயே பார்த்துக்கப்பா, நான் வந்து இனிமேல் அரசியல் பண்ணலப்பா, நான் திருப்பி டாக்டராகவே போகிறேன்ப்பா, அப்படி எதனா பேச பொருள் இருக்கா? அப்போ சீரியஸ் அரசியல்வாதிகளுக்கும் பாதியில் வந்துட்டு போன அரசியல்வாதிக்கும் வித்தியாசம் இருக்கா? இது விஜய் சாரோட பிரச்சனை உண்டியா? கமல் சார் என்ன பண்ணார்? டார்ச் அச்சு காட்டினார், மாற்றம் முன்னேற்றம் எல்லாத்தையும் பண்ணார். கடைசியில் எனக்கு கடமை இருக்கிறது, அதனால் நான் பிரச்சாரம். இப்போ குஷ்பு சுந்தரம் ஐயா கமலும் ஒன்று. குஷ்பு அவர்கள் அதிமுக ஓட்டுக்கு சேர்க்குறாங்க, கமல் அவர்கள் திமுக ஓட்டு சேர்க்குறாங்க. இவங்களும் போட்டியிடலை, அவரும் போட்டியிடலை. இவங்க ஒரு கட்சியில் இணைச்சிக்கிட்டாங்க, அவர் கட்சியை நடத்துகிறதா சொல்கிறாரு. அதையா நடத்துகிறதா சொல்கிறாருன்னா, தேர்தலில் நின்னா தான் அது கட்சி. சும்மா இருக்கிறேன், நான் வந்து அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னாலும் அது கட்சி, அது இயக்கமாக மாறுகிறது. மக்கள் நீதி மையம் இன்னைக்கு வந்து கட்சியாக இல்லாமல் இயக்கமாக மாறுகிறது. ஏதோ சில காரணங்களால் விஜய்னால, அவர் காரணமோ அல்லது வெளி காரணமோ விஜய்னால பல இடங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போக முடியல. டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஏஐ மூலயமா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சு விஜய் பேசுகிற மாதிரியே கொண்டு போய் நிறுத்துறாங்க. விஜய் போகாத பகுதிகளில் எப்படி இருக்கும்? இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. இந்த ஏஐ வந்து இப்போ அதிமுகவும் பயன்படுத்துகிறாங்க, அதே மாதிரி திமுகவும் பயன்படுத்துகிறாங்க. அவங்க எப்படின்னா மறைந்த தலைவர்கள், இன்னைக்கு உயிரோடு இல்லாத தலைவர்களை கொண்டு வந்து ஏஐ பண்ணுறாங்க. அம்மையார் ஜெயலலிதா வந்து பேசுகிற மாதிரி, எம்ஜிஆர் வந்து எடப்பாடி பழனிசாமி தட்டி கொடுக்குற மாதிரி, கலைஞர் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி, இல்லை கலைஞர் அவர்கள் வந்து தொண்டர்கிட்ட இது பண்ணுற மாதிரி ஏஐ நிறைய தேர்தலில் பண்ணுறாங்க. இந்த தேர்தலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள திருப்பி உயிரோடு கொண்டு வர முடியாது, அவர்கள் கடந்த காலம். ஆனால் அவர்களோட தாக்கம், அவரோட நினைவுகள் இந்த நிகழ்காலத்தில் இருக்குது அப்படின்ற அதை உணர்ந்ததுனால ஏஐயில் அவங்கள கொண்டு வராங்க. ஆனால் இவர் சார் நிகழ்காலத்தில் தான் இருக்கிறார். நல்லா அழகாக புசு புசுன்னு, அழகாக க்யூட்டாக, கண்ணெல்லாம் நல்லா புசு புசுன்னு, ஸ்ட்ரிம்மாக தாடியெல்லாம் பண்ணிக்கிட்டு பனையூரில் பத்திரமா தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பொம்மை செஞ்சு அவரை வச்சு ஓட்டு கேட்குறது, கட் அவுட்டு, ஸ்டிக்கரு, அவர்
அதுக்கப்புறம் அவரை மாதிரி ஹாலோகிராமில் வந்து பிரச்சாரம் பண்ணுற மாதிரி எல்லாம் வந்து நல்லாவே இல்லை, சகிக்கிற மாதிரியே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த ஸ்டிக்கரை விட ஸ்டிக்கர் பெருசா, விஜய் ஒரிஜினல் பெருசா? ஹாலோகிராம் பெருசா, விஜய் ஒரிஜினல் பெருசா? பொம்மை பெருசா, விஜய் ஒரிஜினல் பெருசா? எல்லாத்துலேயுமே ஒரிஜினல் தான் முக்கியம். அம்மையார் ஜெயலலிதாவை இன்னைக்கு ஒரிஜினல் கொண்டு வர முடியாது, எம்ஜிஆர் அவர்களை இன்னைக்கு கொண்டு வர முடியாது, நம்மிடம் இல்லை அவங்க. அப்போ அமரர் ஆனவங்களுக்கு அது ரைட்டு, நல்லா தானே இருக்கிறார் இவர். ஏன் இவர் போய் தெரு தெருவா வேணாங்க, ஊர் ஊராக போய் வேணாங்க, நகரமாக வேணாம், ஒரு சட்டமன்ற தொகுதி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக போகலாம் இல்லையா? வெறும் 214 சட்டமன்ற தொகுதி தான் தமிழ்நாட்டில், 234 சட்டமன்ற தொகுதி போய் ஓட்டு கேட்கலான்னு. சொந்த தொகுதி திருச்சி போய் எத்தனை நாள் இருக்கும்? அந்த பக்கம் தலை வச்சு படுத்து எத்தனை நாள் இருக்கும்? விஜய் அவர்களுக்குன்னு இருக்கிற அந்த வசீகரம் தான் அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய ஆயுதம். அப்போ அந்த மிகப்பெரிய ஆயுதத்தை வந்து நீங்கள் இப்போ பயன்படுத்தாமல் எப்போ பயன்படுத்த போகிறீங்க? இப்போ நம்ம வந்து இன்னும் 7 நாள் தாங்க இருக்குது. சுருக்கமாக நூல் பிடிச்சி பார்த்தா 15, 16, 17, 18, 19, 20, 21 7 நாள். அதில் 21ல் நீங்கள் ஃபுல்லாலாம் பிரச்சாரம் பண்ண முடியாது. ஒரு 6 மணி 5 மணிக்கு நீங்கள் முடிச்சிடணும். அப்போது 6.5 நாள். இந்த 6.5 நாளில் இன்னும் எவ்வளோ இடம் போய் பார்க்க வேண்டியது இருக்குது? வெறும் மாவட்டமாக வண்டி போயிட்டு மாவட்டத்திலே எல்லா இடமும் பார்க்காம, இப்போது இவர் வந்து ஒரு வாட்டி தான் போகிறார் ஒரு மாவட்டத்துக்கு. எடப்பாடி பழனிசாமி 3 வாட்டி போயிருக்கிறாங்க. எப்படின்னா இந்த பிரச்சாரம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கூட்டம் மாதிரி, இந்த மாவட்ட ரீதியாக செயல் வீரர் கூட்டம் மாதிரி, அதுக்கப்புறம் அந்த எழுச்சி பயணம், அப்புறம் இப்போ வேட்பாளர்களை வச்சு போகிறாங்க. 3 வாட்டி ஒரு தொகுதிக்கு போகிறாரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கும் 2 வாட்டி போய் முடிச்சிட்டார். எப்படி போகிறாருன்னா, ஒரு வாட்டி வந்து முதலமைச்சராக திட்டங்கள் நிறைவேற்றுறதுக்கு ஒவ்வொரு மாவட்டமும் போய் அந்தந்த நிகழ்ச்சி, அந்தந்த ஊரில் மக்கள்கிட்ட சந்திப்பு, மக்களுக்கு இந்த திட்டங்கள் விளக்கும். அது போன வருஷமே பண்ணார். முதலமைச்சராக இருக்கும்போது கிட்டத்தட்ட ஜனவரி வரலுமே அதை பண்ணிக்கிட்டு இருந்தார், ஜனவரி பிப்ரவரி வரலுமே. அதுக்கப்புறமா வந்து வேட்பாளர் அறிவித்ததுக்கப்புறம் ஒரு மாவட்டத்துக்கு போய் அங்கே ஒரு 6 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு 8 சட்டமன்ற உறுப்பினர் அறிவிப்பு பண்ணுறாரு. உதயநிதி ஸ்டாலின் வந்து எல்லா தொகுதியும் போய் வர்றார். அப்போ திமுக வந்து ஒரு தொகுதிக்கு 3 வாட்டி போகுது, அதிமுக ஒரு தொகுதிக்கு 3 வாட்டி போகுது. ஆனால் தாவேகா ஒரு தொகுதிக்கு எத்தனை வாட்டி போச்சு? மாவட்டத்துக்கே ஒரு வாட்டி தான் போகிறாங்க. அதுவும் முழுசாக போல. அப்போ அவங்களோட உழைப்பு எங்கே இருக்குது? உங்களோட உழைப்பு இருக்குது. திருவாரூருக்கு 5 வாட்டி போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இந்த 2 வருஷத்தில். திருவாரூர் திமுகவோட கோட்டை. எதுக்கு போனோம்? நாகப்பட்டினத்துக்கு 4 வாட்டி, இந்த நெல் பஞ்சாயத்து ஆச்சு 1 வாட்டி, நெல்லுது திருப்பியும் பிரச்சனையாச்சு 2 வாட்டி, எழுச்சி பயணம் 3 வாட்டி, இப்போ வேட்பாளர் அறிமுக கூட்டம் இப்போ நாகப்பட்டினம் 4 வாட்டி. எதுக்கு போகிறாங்க? நல்லா தெரியும் திருவாரூர் திமுகவுக்கு நல்லா இருக்குது, அந்த இடத்துல நான் கொஞ்சம் ஓட்டு வாங்க மாட்டேனா? அந்த இடத்துல அதிமுக ஓட்டு கிடைக்காதா? அதே மாதிரி நல்லா தெரியும் கொங்குல வந்து அதிமுக நல்லா இருக்குது. எதுக்கு கரூரில் இருக்கிற செந்தில் பாலாஜி தூக்கி கோயம்புத்தூரில் போட்டு கோயம்புத்தூரில் போய் நிற்க வச்சு அங்கே கட்சி வேலையை பண்ணி அந்த இடத்துக்கு அடிக்கடி போனோம், அந்த இடத்துக்கு திமுக முன்னணி தலைவர்கள்லாம் போய் பிரச்சாரம் பண்ணி எதுக்கு பண்ணுறாங்க? அந்த கொங்குல நான் கொஞ்சம் ஓட்டு வாங்க மாட்டேன்னா அங்கே திமுக வெற்றி பெறாதா? அந்த இடத்த நம்ம சரி பண்ணோம். இப்படி மாறி மாறி டைட்டாக பண்ணுறாங்க. நீங்கள் ரீல்ஸ் பண்ணுறது, சைக்கிள் ஓட்டுறது, அந்த பாட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த உங்கள் விஜய் உயிரென வருவா, நீங்கள் கூட பாருங்கள், இப்போ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது பிடிக்கும். இந்த பாட்டு பிடிக்குது ரைட்டு, வீட்டுக்கு வந்து ஓட்டு கேட்காதவங்களுக்கெல்லாம் போடணுமா அப்படின்றா அது அடுத்த கேள்வி. வேட்பாளரே தெரியல, வேட்பாளருக்குன்னு ஒரு வசீகரம் வேணும் தானே, வாக்குறுதிக்குன்னு ஒரு முக்கியத்துவம் நம்ம ஊரில் இருக்குது தானே. அதுக்கப்புறமா வந்து பிரச்சாரம், தலைவரோட பிரச்சாரம், வேட்பாளரோட பிரச்சாரம், இது எதுவுமே பண்ணலையே. இது எதுவுமே பண்ணாமல் ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிடுவார், ஒருத்தர் இவ்வளோ சதவீதம் ஓட்டு வாங்குவாருன்னு ஒரு சில பேர் நம்பி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓரளவுக்கு விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அவர் வந்து அந்த தீவிரத்தன்மையை வந்து காட்டல. இப்போ படமும் ரிலீஸ் ஆகி போச்சு. டெக்னிக்கலாக நாளைக்கு சொல்லலாம், தந்தியில் வந்த செய்தியை போல் என் படத்தை வந்து முடக்கிட்டாங்க, நான் வந்து அரசியலுக்கு வந்தால் என் படம் ஓடலை, என் ரசிகர்களை நான் ஏமாத்துறேன், அவங்க அண்ணனா வந்து நான் வந்து ஒரு நல்ல படம் ஃபஸ்ட்டு கொடுக்கணும், அதுக்கப்புறமா பார்ப்போம். கமல் என்ன சொன்னார்? அரசியல் என்னை தோற்கடித்து விட்டது. அப்போ இவரும் சொல்லலாம் இல்லை, நாளைக்கு அரசியல் என்னை தோற்கடிச்சிச்சு, அதனால் அரசியல் வந்து ஒதுங்குறாங்க. அது மாதிரி காரணம் தெரியாரா என்னன்னு தெரியல. பட்
நாளாக நீங்கள் விஜயோட அந்த கூட்டம் அது இதெல்லாம் பார்க்குறதுன்றது அது ஒரு காட்சி பொருள். அதை பார்த்துட்டு அதே தொகுதியில் அங்கே போய் நீங்கள் களத்தில் போய் மக்கள்கிட்ட கேளுங்க, அதுக்கும் இதுக்கும் முரண் அவ்வளோ இருக்கும். விஜயோட கட்சி வேட்பாளர்கள் அவங்களோட வீடியோஸ் எடுத்து பாருங்கள். இந்த சாங்லாம் போடக்கூடாது, பேக்ரவுண்ட் மியூசிக்கு நெருங்கவா பதுங்கவா, இல்லை இந்த பீஸ்ட் படம் பாட்டு, இல்லை இந்த அர்ஜுனர் வில்லு பாட்டு, இந்த பாட்டெல்லாம் போடாமல் அந்த 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 மியூட்டு பண்ணி விட்டுட்டு அவங்க வேட்பாளர் போய் ஓட்டு கேட்கும்போது என்ன வரவேற்பு இருக்குன்னு பாருங்கள்.